ஒரு நாள் இயேசுவின் இடத்துல ஒரு வாலிபன் வந்தான். வேகமாக வந்து அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்களை நான் என்ன செய்யணும்? அதுக்கு இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு என்ன வழி? அப்போ இயேசு சொன்னார், உங்ககிட்ட தான் பைபிள் இருக்கேப்பா, வேத புஸ்தகம் இருக்கு, அதில் இருக்கிற உபதேசங்களை நீ ஃபாலோ பண்ணு. அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசுலேருந்தே அதை நான் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எந்த குறைவுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்ட பார்த்து சொன்னார், இன்னும் ஒரு குறை அவங்ககிட்ட இருக்குது, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சொத்துக்கள் பணம் எல்லாத்தையும் ஏழை பாளைகளுக்கு நீ கொடுத்துரு, அதை விற்று எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீ ஃபாலோ பண்ணி என் கூடயே நீ வந்துரு அப்படின்னு. அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுக்கு இந்த பணத்தை விட்டு வர மனசில்லாதனால ரொம்ப துக்கமாகி திரும்பி போயிட்டான். இயேசுவின் இடத்துல வந்து துக்கமாய் திரும்பி போன ஒரே ஆள் இவன் தான். ஏன் அப்படின்னா, இயேசுவின் இடத்துல வந்த எல்லாருக்குமே விடுதலை ஆனாங்க, வியாதி சுகமாச்சு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பில்லி சுனை கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைச்சிது, சரீரம் மரித்தவர்கள் உயிர் தெழுந்தாங்க. இப்படி பல விதமான காரியங்கள் நடந்ததுனால எல்லாரும் சந்தோஷமா திரும்பி போனாங்க. இவன் ஒருத்தன் தான் துக்கமா திரும்பி போனான். அப்பதான் இயேசு சீசர்கள் இடத்துல சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஐஸ்வர்யவான்கள், அது பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. அவர் பணமே வேண்டான்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், அதாவது பணத்தையே முக்கியத்துவமா நினைக்கிறவர், இந்த வந்த வாலிபனை போல பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்ற ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுல சொர்க்கத்துக்கு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பணம் வேண்டாம் என்று நான் சொல்லலை, பணம் அவசியம்தான், இந்த உலக வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருகிற கடவுளை நம்ம விட்டுறக்கூடாது. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம்னா, பணம் கையில் வந்தோடனே அந்த பணத்தை நோக்கி நம்முடைய நம்பிக்கை போயிடுது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் விசுவாசத்தை காட்டிலும் அவனுடைய பற்று பூரா அந்த பணத்தின் மேலே இருக்குது. அதனால தான் அவனை அதை விட்டுட்டு அவனால் வர முடியல. இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப அரிது. இன்னைக்கு நம்ம அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளோம். நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாமே கடவுள் கொடுத்தது, அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நம்முடைய கவனமும் விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய கடவுள் மேலே இருக்கட்டும், இயேசுவின் மேலே இருக்கட்டும். அதை சம்பாதிக்க பலன் தருகிறவர் இயேசு. அந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருந்தோம்னா நம்முடைய கவனம் சிதறாது. நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் மேலே இருக்கட்டும். மார்க்கு 10:17 இந்த காரியங்கள் இருக்கிறது. நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.